என்ன ஏதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்றா. நேர்ல தான் சொல்லுவோம்ன்றா. ஓவர் பில்டப்பா இருக்கே. என்னவா இருக்கும்? கொய்யாலே உன்ன. யாப்ல என்னை முட்டி ஏண்டி நேரமா வர சொன்ன? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் யாருக்காகவோ காத்துட்டு இருக்க, எனக்காக காத்துட்டு இருக்க மாட்டியா? ஆஹா, ஆரம்பத்திலேயே ஒரு மாதிரியா இருக்கா. அவர் வீட்லயே போய் ஒரு 500 ரூபாய் ஆட்டைய போடுறா சரவணா. ஏன் மாட்டேன். இம்பிட்டு அழகான என் அத்தை மவளுக்காக மாமே ஆயுசு பூரா காத்திருப்பேன். நம்பிட்டா இதே மாதிரி ஐஸ் கட்டி ஆத்து விடா சரவணா. ஆமா, ஏதோ பேசணும்னு வர சொன்ன. என்ன விஷயம்டா? அதுவா, நான் எதுக்கு வர சொன்னேன்னா, எதுக்குடா சொல்ல வர சொன்னீங்க? உனக்கு என்ன பிடிக்கும் தானே? அங்க சுத்தி இங்க சுத்தி எதுக்கோ அடி போடுறா போலயே. சூதானமா இருந்துக்கடா சரவணா. சமாளி. என்ன பிள்ளை கேள்வி இதே? நீனா மாமனுக்கு உசுருன்னு உனக்கு தெரியாதே? தெரியும், இருந்தாலும் அத உன் வாயில கேட்கணும்ல. இருக்கு பயப்பில்ல. நான் உன் முறை பொண்ணு தானே? ஆமா. நீ என்ன கட்டிக்கிறியா? கேட்டுட்டா. சொல்லு, நீ என்ன கட்டிக்கிறியா? நீ என்ன வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே. என்ன மாமா இப்படி கேக்குற? இல்ல, இப்படிதான் நீ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது கூட ஒரு தடவை கேட்ட. நானும் ஆமான்னு தெரியாம தலையாட்டிவிட்டேன். நீ என்ன பண்ண? நேரா எங்க அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்ட. எங்க அப்பா என்னை தூக்கி போட்டு டவுசர் கிளி அடிச்சாரு. அந்த கிழிஞ்ச டவுசர் கூட இன்னும் நான் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பவும் அதே மாதிரி மாட்டி விட்டுட்டீங்கன்னா அதான் கேட்டேன். சுத்தி பக்கத்துல எங்கேயாவது எங்க அப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரா? மாமா, நான் நிஜமா கேக்குறேன். அப்பவும் இதே மாதிரி நீ நிஜமா கேக்குறேன்னு தான் சொன்ன. சரி, அப்ப உண்மைன்னு நம்பி தானே சொன்ன. இப்பவும் நம்பி சொல்ல. விடமாட்டா போலேயே. ஆமான்னு சொன்னாதான் ஆட்டை போட முடியும் போல் இருக்கே. என்ன கட்டிக்கிறியா? இவ உண்மையிலேயே கேட்குற மாதிரி தெரியலையே. நம்ம கலாய்க்கிற மாதிரி இவ்வளவு நம்மளை கலாய்க்கிறாளோ? சொல்லு மாமா. உன்னை கட்டிக்காம இந்த மாமன் வேற யாரை கட்டிக்க போற? நீதான்